friends, welcome to jptechstudio. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்ணம்மா மாரி இருக்கிறவங்கள எப்படி கலராக மாற்றலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் பேர் ஃபோட்டோஃபியா. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல டாட்டாவும் ஆன் பண்ணிடணும். நெட்டு ஆன்லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபோட்டோஃபியா கொஞ்சம் லோட் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வரும். இது அது இல்லை, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கம்ப்யூட்டரில் லேப்பில் யூஸ் பண்ணுவோம்ல ஃபோட்டோஷாப், அதோட ஆல்டர்னேட்டிவ். அது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது. இது பேர் ஃபோட்டோஃபியா ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ மூஞ்சில் எப்படி பவுட்ரு போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃபைலின் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தம்பி என்ன ஃபைல் ஆப்ஷன், அதில் ஓப்பன் இருக்குது பாருங்கள். அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் கிளிக் பண்ணால் உங்கள் ட்ரைவ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை முதல்ல எடுத்துங்க. வெயிட் பண்ணுங்கள், பையன் இருக்கிறான் வந்துட்டான். ஓகே, இப்போ நான் இந்த ஃபோட்டோவை பையனை பவுட்ரு போட போகிறேன். மூஞ்சில் எப்படி போடலான்னு வாங்க பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், லேயர். ஓகே, லேயர். இந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். ஓகே, இந்த ஆப்ஷன் வருதா? இந்த ஆப்ஷன் வந்தோடனே கீழே பாருங்கள், இந்த லிங்க்கு சிம்பிள் மாரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எஃபெக்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கிள் போட்டு பாதி ஆஃபாக கலர் பண்ணியிருக்கோம்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கலர் லூப்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த கோடு மேலே. இது பேர் இதில் இன்வெர்ட்டுக்கு மேலே அந்த கலர் லூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது ஒரு ஆரோ இருக்கும்ல, அந்த ஆரோவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி. அப்புறம் இந்த ஆரோ, எத்தனை ஆரோடா, இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ரீசெட் வரும். நீங்கள் லைட் ரூம் அது போலலாம் ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரீசெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் ஒரு ப்ரீசெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தரப்போகிற ப்ரீசெட் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோடனே இங்கே பாருங்கள், டிஃபைன் நியூ தம் லிஸ்ட்டு எக்ஸ்போர்ட்டை ப்ளா அதை லோட் ஐசிசி கியூபு லுக்கு 3D எல்லாம் இருக்குல்ல, அந்த லோடை கிளிக் பண்ணி நம்ம இப்போ லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஜேபி வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ரீசெட் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். 7 MB. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி. ஓகே, அதை கிளிக் பண்ணோடனே லோட் jptechstudio ஒயிட் பிக்சல் ஃபார் த ஃபோட்டோஃபியா கியூப் டாட் கியூப்னு தான் இருக்கும். டாட் PDF PSD அது போல, இது டாட் கியூப். ஓகேவா? இதில் நீங்கள் ஓகே தட்டி விட்ருங்க. ஓகே தட்டினோடனே பாருங்கள், பையன் லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருந்தவன் பளிச்சுன்னு பவுட்ரு போட்ட மாரி ஆகிட்டான். ஓகேவா? ப்ரீசெட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இந்த லேயரை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு இப்படி பார்த்தா என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேது, லேயர் வருதுன்றாங்கன்னா ஃபோனை ரொட்டேட் பண்ணிங்க. ஓகேவா? ஃபோனை ரொட்டேட் பண்ணிட்டு இந்த பையன் இருக்கிறான்ல, வெயிட், இது போல் எதனா தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கதா, அதை கிளிக் பண்ணி ஸ்டெப் பேக்வேர்டு கொடுத்தாச்சா, அவ்வளோதான். ஸ்டெப் பேக்வேர்டு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் ஏரோ மார்க் போல் இருக்கா, ஓகே இப்படி இருக்கா. இதில் இந்த லேயர் ஆப்ஷனில் கலர் லூப் நம்ம ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணோம்ல, அதில் இருக்கும். அதை நீங்கள் மாற்றிங்க. அந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு வந்துடும். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனை ஒன்று பிடிச்சி தள்ளனா இப்படி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணிங்கன்னா எடிட் ஸ்டெப் பேக்வேர்டு கொடுத்துட்டு இது இருக்கிற 2 கேப்பு, இந்த 2 கேப்லேயும் கையை வச்சு தள்ளினீங்கன்னா அழகாக தலைவர் நூறுவார். ஓகே, அவர் இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு, பிக்சர் தெரியும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், பிக்சர் தெரியுதா? இப்போ உங்களுக்கு இது என்னடா இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, இவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், 100%. 100 நம்மளுக்கு எப்போவுமே 100 வராது. அந்த 100 கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒர்க் ஆக மாட்டேறேன். ஓகே, இந்த கலர் லூப் பண்ணு இருக்குல்ல 1, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அந்த லூப்பை கிளிக் பண்ணுங்கள். அந்த டவுன் ஏரோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி இருந்த பையன் இப்படி ஆகிட்டான். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எனக்கு இது ஓகே ஒரு 65 வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓகேவா? திருப்பி தட்டி விட்டிங்கன்னா போயிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த அந்த மெட்டீரியல் பேக்ரவுண்டுக்கும் இப்போவும் நம்ம ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை அடிச்சு விட்றேன். பாருங்கள், நல்லா
இப்படி இருந்தவொடனே பவுட்ரு போட்டு விட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இன்னும் எனக்கு வெள்ளையாக வேணும்னா நீங்கள் இந்த 100% வச்சுட்டு எனக்கு இன்னும் நீங்கள் வெள்ளையாக வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த லேயர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர்னு ஒன்று இருக்குது பாருங்க, டூப்ளிகேட் பண்ணுறது. அந்த டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணுறேங்க. பாருங்கள் பையன் இன்னும் வெள்ளையாயிட்டான். இன்னும் வேணுமா? டன் 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 டன். ஓகே, தேவையில்லைனா இப்போ நம்ம தெரியாமல் அமைக்கிட்டோம். இதை டெலிட் பண்ணோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பாருங்கள் டஸ்ட்பின் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது எங்கே கிளிக்கில் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த லேயர் நம்மளுக்கு தேவையில்லைனா அந்த லேயர் அப்படி கிளிக் பண்ணிட்டு அப்புறம் டெலிட். ஓகேவா? அன்றைக்கி இது போகும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் இப்போ எப்படி பிக்சார்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்கள்ல, ஒன்று பண்ணினே இருக்குள்ள அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, திரும்பி அது இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணி கலர்லாம் பண்ணிட்டு திரும்பி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. அது போல் இதில் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். திரும்பி இன்னொரு வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகாது. நீங்கள் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஓகேவா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபைல்னு இருக்குல்ல, நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்தோமே அந்த ஆப்ஷனுக்கே திரும்பி போங்க. ஓகே, இதில் சேவ் அஸ் பிஎஸ்டி ஃபார்ம்லேயே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் நிறைய எடிட் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு இருக்குல்ல, அந்த எக்ஸ்போர்ட் ஆஸை கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்போர்ட் ஆஸ் இதில் பாருங்கள், லைட்டாக அப்படி மேலே தள்ளிங்க, அது போகும். பிஎன்ஜி ஃபார்மா, ஜேபிஜி ஃபார்மா, எஸ்விஜி, கிஃப்ஃபு, பிடிஎஃப், இன்னும் வேறு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணால் பண்ணிக்கலாம். நான் ஜேபிஜி ஃபார்மேட்லே பண்ணிட்டா. ஓகேவா? அதை கிளிக் பண்ணியே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இதெல்லாம் நீங்கள் இங்கே மேலே இருக்குதுல்ல, இந்த இடத்த டச் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வச்சுட்டு குவாலிட்டியை 100%. ஓகே, சேவ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோடிங் ஃபைல். ஓகேவா? இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொட்டேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.